ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ரோஸ்டட் சிக்கன் தான் பண்ண போகிறோம். சிக்கன் கழுவி வச்சுருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வாங்க என்ன வெங்காயத்தை நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை அதில் போட்டுடலாம், நல்லா ஃப்ரை ஆகட்டும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் இதை வெங்காயத்தை. வந்து சிக்கனை நல்லா கழுவி மஞ்சள் தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 4 தக்காளி எடுத்துருக்கோம். இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிப்போம். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், தனியாத்தூளும் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். தண்ணியெல்லாம் சுண்டணும். இப்போ இது ஆயிடுச்சு, நல்லா நம்ம எடுத்துடலாம். இதை இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் அந்த கடல் பாசி எல்லாமே தாளிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதை 1 ஸ்பூனு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அது கூட ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் எண்ணெயெல்லாம் மேலே வந்துட்டு, இந்த டைமில் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா சுண்டி மேலே வந்துச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க சிக்கனை இது கூட போட்டுடலாம். இப்போ நம்ம இது எல்லாமே ஆயிடுச்சு. வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு, என்னோட ஸ்டைலில் ரோஸ்டட் சிக்கன் ரெடி ஆகிட்டு. வாங்க சாப்பிட்லாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.